தமிழ்நாட்டில் யாரையாவது துரோகி அப்படின்னு திட்டணும்னா நம்ம உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எட்டப்பன் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்த துரோகி அப்படின்னு தான் பல தலைமுறைகளாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வரலாற்று ஆவணங்களை நாம் புரட்டி பார்த்தா உண்மை அப்படியே தலைகீழாக இருக்கும். ஆமாம், எட்டப்பன் அப்படிங்கிறவர் ஒரு தனி மனிதரே இல்லை, அது ஒரு பரம்பரையோட பட்டம். அவர் கட்டபொம்மனை காட்டி கொடுக்கவும் இல்லை. அப்படின்னா ஏன் அவர் துரோகியா சித்தரிக்கப்பட்டாரு? எட்டயபுர சமஸ்தானத்தோட உண்மையான பெருமைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சில வரலாற்று ஆதாரங்கள் வழியா பார்க்கலாம். முதல்ல நாம எட்டப்பன் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பலர் நினைக்கிற மாதிரி எட்டப்பன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மனிதரோட பேரே இல்லை, அது எட்டயபுரத்தை ஆண்ட பாளையக்காரர்களோட வம்சப்பட்டம். அதோட பின்னணியில ஒரு நெகிழ்ச்சியான வரலாறே இருக்கு. கிபி 11ஆம் நூற்றாண்டுல இந்த வம்சத்தோட முன்னோரான ஜெகவீர ராம நல்லம நாயக்கர் அப்படிங்கிற மன்னன் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு போர்ல தன்னோட எதிரியை தோற்கடிச்சாரு. ஆனா அந்த எதிரி போர்ல இறந்துடுறாரு. அதன் பிறகு அவரோட 8 தம்பிகளும் அனாதையா நிற்கிறாங்க. அப்போ அந்த மன்னர் எதிரியோட குழந்தைகள் அப்படின்னு கூட பார்க்காம அந்த 8 பேரையும் தன்னுடைய சொந்த குழந்தைகளா தத்தெடுத்து அவங்களுக்கு புகலிடமும் கொடுத்து வளர்த்தாரு. 8 பேருக்கு அப்பனா இருந்து காப்பாற்றினதுனால தான் அந்த பகுதி மக்கள் அவரை அன்போட எட்டப்பன் அப்படின்னு அழைக்க தொடங்கியிருக்காங்க. அன்றிலிருந்து அந்த வம்சத்திலிருந்து ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லா மன்னர்களுக்குமே தங்களோட பெயர்களுக்கு பின்னால எட்டப்ப நாயக்கர் அப்படிங்கிற பட்டத்தை சூடிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அதாவது தியாகத்திற்கும் கருணைக்கும் அடையாளமாக உருவான ஒரு புனிதமான பெயர் தான் இந்த எட்டப்பன் அப்படிங்கிற பெயர். ஆனா காலப்போக்கில் அது எப்படி துரோகியோட ஒரு அடையாளமா மாறுனுச்சு அப்படிங்கிறத இப்ப விரிவா பார்க்கலாம். வரலாற்றுல மிக உன்னதமான பெயரா இருந்த எட்டப்பனை ஒட்டுமொத்த தமிழகத்தோட முன்னணியிலையும் ஒரு துரோகியா மாற்றிய பெருமை 1959 வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற திரைப்படத்தையே சேரும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்டபொம்மனா நடித்து PR பந்துலு இயக்கிய அந்த திரைப்படத்துல ஒரு மாபெரும் காவியம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு வணிக திரைப்படத்தோட சுவாரஸ்யத்திற்காக வரலாற அங்க கொஞ்சம் மாத்திருக்காங்க. திரைப்படங்கள்ல ஒரு கதாநாயகன், அதாவது ஹீரோ இருந்தார்னா அவருக்கு இணையா ஒரு சக்தி வாய்ந்த வில்லன் இருக்கணும் அப்படிங்கிறது சினிமாவோட எழுதப்படாத விதி. கட்டபொம்மனும் ஒரு பெரிய தேசபக்தரா இருந்ததுனால அவர் அப்படியே காட்ட நினைத்த திரைக்கதை ஆசிரியர்கள் அவருக்கு நிகரான ஒரு உள்நாட்டு வில்லனா எட்டப்பனை சித்தரிச்சாங்க. வரி, வட்டி, கிஸ்தி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா அப்படின்னு சிவாஜி கணேசனோட அந்த உக்கிரமான வசனங்கள் எல்லாமே மக்களோட ரத்தத்துல கலந்துருச்சு. அந்த படத்துல எட்டப்பன் கதாபாத்திரம் ஆங்கிலேயர்களோட கைகோர்த்து கட்டபொம்மனை சதி செய்து வீழ்த்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. மக்கள் சினிமாவை திரையோடு மறந்துடல, அதையே நிஜ வரலாறு அப்படின்னு நம்ப தொடங்கினாங்க. துரதிருஷ்டவசமா இந்த சினிமா பிழை அப்படிங்கிறது பிற்காலத்துல பள்ளி பாட புத்தகங்கள்லையும் எந்தவித கிராஸ் செக்கும் செய்யப்படாம அப்படியே எழுதப்பட்டுடுச்சு. உண்மையான வரலாறு என்ன தெரியுமா? கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது யார்? சரி, அப்படின்னா 1779 பாஞ்சாலங்குறிச்சியில என்னதான் நடந்தது? உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரப்பூர்வ ஆவண காப்பக பதிவுகள் படி, அதாவது பிரிட்டிஷ் ஆர்ச்சிவல் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா எட்டயபுரத்துக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் இடையே பல தலைமுறைகளா எல்லை பிரச்சனைகளும் கிராம கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான மோதல்களும் இருந்து வந்திருக்கு. கட்டபொம்மனோட ஆட்கள் எட்டயபுர எல்லைக்குள்ள நுழைய பல முறை முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ வன்முறையில ஈடுபட்டதாகவும் பதிவுகள் இருக்கு. 1799ஆம் ஆண்டு மேஜர் பானர்மேன் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கிய போது கடுமையான ஒரு போர் வெடித்தது. கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய தம்பிகள் எல்லாரோடையும் சேர்ந்து அங்கிருந்து தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தஞ்சம் புகுந்தது புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட எல்லைக்குள்ள இருந்த கலப்பூர் காடுகள். அப்போ பிரிட்டிஷ் அரசுக்கு அஞ்சிய மற்றும் பிரிட்டிஷாரோட ஆதரவை பெற நினைத்த புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் தான் தன்னோட வீரர்களை அனுப்பி காட்டுல மறைஞ்சிருந்த கட்டபொம்மனை கைது செய்யறாரு. பின்னாடி அவரை ஆங்கிலேய அதிகாரி மேஜர் பானர்மேனிடம் ஒப்படைக்கிறாரு. 1799 செப்டம்பர் மாதத்துல
மேஜர் பானர்மேன் மெட்ராஸ் மாகாண அரசுக்கு எழுதிய கடிதங்கள்ல கட்டபொம்மனை கைது செய்து ஒப்படைத்த புதுக்கோட்டை தொண்டைமானுக்கு பரிசா சால்வைகளும் குதிரைகளும் 2000 பொற்காசுகளும் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத துல்லியமா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கைது நிகழ்வுலையும் எட்டயபுரம் மன்னன் எட்டப்பனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. எட்டயபுர மன்னர்களோட உண்மையான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எட்டயபுர மன்னர்கள் அடிப்படையில துரோகிகள் கிடையாது. அவங்க கலை, தமிழ் மற்றும் சமூக சீர்திருத்தத்தோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். மகாகவி பாரதியாரை உருவாக்கியவர்கள். தமிழோட ஆகச்சிறந்த கவியான சுப்பிரமணி பாரதியாரோட அப்பாவான சின்னசாமி வறுமையில இருந்தபோது பாரதியாரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி அவை புலவராக்கி அழகு பார்த்தது இதே எட்டயபுரம் சமஸ்தானம் தான். எட்டயபுரம் மன்னரோட ஆதரவு மட்டும் அன்னைக்கு இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பாரதியாரே கிடைச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் அவங்களோட தமிழ் கொடை. புகழ்பெற்ற இஸ்லாமிய தமிழ் புலவரான உமரு புலவரை தன்னோட அரசவையில ஆதரித்து தமிழோட உன்னத காவியமான சீராபுராணம் இயற்ற முழுமையான நிதி உதவி செய்த பெருமை எட்டயபுர மன்னர்களையே சாரும். மதிய உணவு திட்டத்திற்கான முன்னோடி எட்டயபுர மன்னர்கள் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே நமக்கு காமராஜர் தான் நினைவுக்கு வருவார். ஆனால் அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே 1800களிலேயே எட்டயபுர சமஸ்தான பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு மற்றும் பெண் கல்வியை இந்த மன்னர்கள் தான் ஊக்குவிச்சிருக்காங்க. சமூக சீர்திருத்தம், ஆலய நுழைவு வாயில் அப்படிங்கிற சாதனை அடிப்படையில் பார்த்தோம்னா 1945 இந்தியாவோட பல பகுதிகளில் தீண்டாமை கொடுமைகள் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் எட்டயபுரத்தோட 40வது மன்னர் ஜெக வீரராம வெங்கடேஸ்வர எட்டப்ப நாயக்கர் ஒடுக்கப்பட்ட மக்களை தன்னோட கைகளோடு கைகோர்த்து அழைத்து கொண்டு ஒரு பிரசித்தி பெற்ற எட்டயபுரம் சிவன் கோயிலுக்குள்ள நுழைந்து சமூக புரட்சி செஞ்சாரு. சமீபத்தில் கூட எட்டயபுர சமஸ்தானத்தோட 42வது பட்டத்து இளவரசர் ராஜா சந்திர சைத்தன்யா மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் இணைந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பாடப்புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தவறான வரலாற்று பிழைகளை நீக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு மனு கொடுத்திருக்காங்க. அரசும் இதை பரிசீலிக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க. ஒரு கற்பனையான சினிமா பல நூற்றாண்டு கால சமூக முன்னேற்றத்துக்கும் தமிழுக்கும் வித்திட்ட ஒரு மாபெரும் குடும்பத்தோட பெயரை எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்க இப்போ புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே யாரையும் எட்டப்பன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை சிந்தித்து பாருங்கள். அது துரோகத்தோட பெயர் இல்ல, தியாகத்தின் பெயர்.